தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆனா ஒரு நாள் லீவ் எடுத்ததுக்கே பல கேள்வி கேட்பீங்க. என்னையா ஒரு வாரமா லீவை போட்டு போயிட்டீங்க, இது என்ன பண்றது, இயற்கை விளையாடிடுச்சு. அப்படியே காலில் வந்து ஒரு சின்ன காயம். பல ஆட்கள் வந்து பாக்குறாங்க, என்ன உங்க நண்பரை காணாம என்ன கேட்கிற மாதிரியா இருக்கு. நீ நான் ஒரு வாரம் வீட்டுல உட்காந்து வீடியோ போட்டேன். அப்போ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களை காரணம் தான் ஏன்ட்ட கேட்டாங்க எல்லாருமே. ஓ அப்படியா? ஆமா, சரியா. சரி, காலைல ஒரு சின்ன காயம், அதனால வந்து ஒரு வாரம் அலுவலகத்துக்கு வர முடியல. சரி, சோ இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி எப்படி இருக்கு தெரியுமா? ஏன் தலைவா அப்படியே மதில் மேல பூனை மாதிரி இருக்கு தலைவா. யாரு எங்கிட்டு போவாண்டே சொல்ல முடியல. மதில் மேல பூனையா இருக்கின்றது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இருந்தாலும் நம்மளுடைய நேயர்களுக்கு புரியும் விதமாக தமிழ் திரைப்படங்கள்ல வந்து ஒரு நடிகர் இருக்காரு, எஸ்.ஜே. சூர்யா. ஐயோ பயங்கரமான. அவர் வந்து அவருடைய ஸ்டைல்ல சொல்லிடுவான், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி எப்படி தெரியுமா இருக்குது? இருக்கு ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்கு. இந்த மாதிரிதான் இருக்குது. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். சோ அந்த மாதிரிதான் திமுக, அதுக்கு அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது. நம்ம ஆல்ரெடி தொடர்ச்சியா நம்முடைய வீடியோக்களை பேசிக்கிட்டே வந்தோம். சோ அதனுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கும் கூட ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. சோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கூட்டணியா இல்லையா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஐயங்கள் எழுந்துள்ளது. அது மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி அப்படின்ற மாதிரிதான் மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் உண்டாயிருக்குது. சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீப்பா விவாதம் பண்ணிடுவோம். சரிங்களா? சரி. நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். திருச்சியில் வேலை வாய்ப்பு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என்கோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. ட்ரில்லிங் மிஷின் ஆபரேட்டர், விடிஎல் ஆபரேட்டர், ஃபிட்டர், ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆபரேட்டர், டர்னர், வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது. மேற்கண்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும். உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தலைவா, ஒரு வாரம் நான் ஆபீஸ் வரல இல்லையா, அதனால முந்தானத்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி, அந்த வீடியோல வந்து தெளிவாக ஒரு விடயத்தை பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது தற்காலிகமானதுதான் அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தேன். அப்ப நம்முடைய நேயர் கூட ஒருத்தர் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. ஆரம்பத்துல இருந்தே வந்து உரிமைக்களம் யூடியூப் சேனல்ல தான் வந்து தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வந்தீங்க. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி அமைந்து விட்டால் இது உரிமை களத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு. நம்ம உரிமைக்களம் சேனலை பொறுத்த வரைக்கும் பின்னாடி என்ன நடக்குமோ அதை முன்னாடியே ப்ரெடிக்ஷன் பண்ணி பேசக்கூடியவங்க தான் நம்ம சேனல் தான். டேட்டாக்கள் எடுத்து பேசுறோம். அதான் டேட்டாக்கள் அடிப்படையில் பேசுறோம். சும்மா நம்மளும் ஏனோ தானே பேசல, டேட்டா வச்சுதான் பேசுறோம். சரிங்களா? சோ அதன் அடிப்படையில் பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் தலைவா. சரிங்களா? சோ அவர் என்ன பண்ணிருக்காரா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களை போய் வீட்டுல போய் சந்திச்சிருக்காரு. சரி, சந்திச்சு ஏறக்குறைய வந்து ஒரு 1 hour வந்து பேசியிருக்காரு. சரிங்களா? சோ பிரவீன் சக்கரவர்த்தி யாரு அப்படின்றத முதல்ல நம்ம நேயர்கள் சொல்லிடுவோம். கண்டிப்பா சொல்லிட்டாங்க. ஆமா, அவர் அதன் மூலமாகத்தான் நம்ம இந்த காணொலியை கொஞ்சம் டீப்பா எடுத்துட்டு போறோம். சரிங்களா? சோ பிரவீன் சக்கரவர்த்தி இவர் யார் அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர். அது மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளிலுமே வந்து தேர்தல் வியூகங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா, தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். அதே மாதிரி வந்து இந்த டேட்டாக்கள் அனலைட்டிக்கல் பண்ணுகின்ற ஆட்கள் இருப்பாங்கல்ல, தரவுகளை பகுப்பாய்வு செய்கின்ற நபர்கள். சோ தரவுகளை பகுப்பாய்வு செய்கின்ற குழுவினுடைய தலைவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். சோ இவர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களை போய் சந்திச்சு வந்திருக்காரு. சோ இதனால சமூக வலைத்தளங்கள்ல மிகப்பெரிய ஒரு டிபேட் வந்து உருவாயிருக்குது. நம்ம முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னு நினைத்த ஒரு விடயத்தை, அதாவது கை நம்ம விட்டு போகாது, காங்கிரஸ் நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு விடயத்தை இன்னைக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணிருக்காருன்னா கமா போட்டு விட்டுருக்காரு. முற்றுப்புள்ளி வச்சுட்டு இல்ல எடுத்து விட்டு கமா போட்டிருக்காரு. சோ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் போக போகின்றதா இல்ல வந்து திமுக கூட போக போகின்றதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி உருவாயிருக்கின்றது. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லவா, பிரவீன் சக்கரவர்த்தி இன்னொரு முக்கியமான பாயிண்ட சொன்னாரு. சரி, அது என்ன பாயிண்ட் தெரியுமா?
குறிப்பா வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, மக்கள்ல திரட்டுறதே பெரிய போராட்டமா இருக்கு இன்னைக்கு அகில இந்திய அளவுல இருக்கிற கட்சிகளுக்கு, பிற கட்சிகளுக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுகவா இருக்கட்டும், ஆண்ட கட்சி அதிமுகவா இருக்கட்டும், இந்த கட்சியில் மக்களை திரட்டுவதற்கு படாத பாடுபடுகிறார்கள். என்னென்ன செய்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். அதாவது சொல்லிட்டாரு, பணம் செலவழிக்கிறாங்க, மனித வளத்தை செலவழிக்கின்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா விஜய் இருக்காரு தெரியுமா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், ஒரு மாஸ் லட்சக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள். அதாவது வந்து ஏறக்குறைய வந்து மக்களே இறக்கின்ற அளவுக்கு அந்த கூட்டம் கூடுகிறது என்றால் இது சாதாரண விடயம் அல்ல. அவ்வளவு பெரிய மனித வளம் புரிந்திய ஒரு கட்சியா வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி அப்படியே டம்முன்னு போட்டுருக்காரு. சாதாரண இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றாருந்தா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய லெவல்ல இருக்கிற நாங்கெல்லாம் வந்து மக்களை திரட்டுறது கஷ்டப்படுறோம், ஆனா இந்திய லெவல்ல மக்களை குறைக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஒரு கட்சியை தாவே காண்டாரு தமிழக வெற்றி கழகம். ஆமா, மக்கள் கூட்டம் வருதேன்னு சொல்லி வருத்தப்படுகின்ற ஒரு கட்சி வந்து தாவேகா. அந்த வருத்தம் என்பது நல்லதுண்டாரு. அந்த வருத்தம் என்பது நல்ல விடயத்திற்காக சொன்னார். நல்ல விடயம்னா என்ன? கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் சில இழப்புகள் ஏற்படும், அதனை மையப்படுத்தி விஜய் ஒரு வருத்தப்படுறாருன்னு சொல்லியிருந்தாரு. சரி, இந்த இடத்துல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்ட ஒரு விடயம். அதாவது திமுக கூட தான் கூட்டணி, ஐவர் குழு வந்து அமைச்சாச்சு, பேச்சுவார்த்தைக்காக ஐவர் குழு வந்து அமைச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்ட ஒரு விடயத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில இருக்கிற ஒரு நபர், ராகுல் காந்திக்கு நெருக்கமான ஒரு நபர், அவர் கமா போட்டு வச்சிருக்காரு இல்லையா, அந்த கமா போட்டதன் மூலமாக நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, திமுகவோட தமிழக வெற்றி கழகம் பெஸ்ட்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க. இங்க அதாவது வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு கட்சியில கூட நிக்கிறோம், ஒரு 40 சீட்டுக்கு மேல கிடைக்கணும், பார்கின் பண்ணணும். ஆனா அந்த பார்கின் பண்றதுக்காண்டி தான் பிஃபோரா இப்ப குழுவே தேவையில்லைங்க. தமிழ்நாட்டு லெவல்ல தமிழ்நாடு அரசியலுக்கு எந்த கட்சியுமே ஐவர் குழு அமைக்கல. இவ்வளவு சீக்கிரமா காங்கிரஸ் வரலாற்றிலே அமைச்சது கிடையாது. இவ்வளவு சீக்கிரமா எதுக்கு அமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎம் கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணு, நமக்கான அங்கீகாரம் கிடைக்குதா, நமக்கான ஆச்சரியம் அதிகாரம் கிடைக்குதா, இப்ப அதிகமான இடங்கள் நிக்கிறது கட்சி வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கான்னு முயற்சி பண்றாங்க. இல்ல நான் 25 தான் தருவேன், 20 தான் தருவேன் அப்படின்னும் போது அடுத்த மூவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்றாங்க. கண்டிப்பா. ஏன் இங்க நகர்றாங்க தெரியுமா? முக்கியமான விடயம், தமிழ்நாடு மட்டும் கிடையாது தலைவா. இன்னொரு ஆர்டிகல் இன்னைக்கு படிச்சேன். அந்த ஆர்டிகலை படிச்சு நானே வியந்துட்டேன். எப்படின்னா, காங்கிரஸ் கேட்கிற சீட்டையும் ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டை தாவேகா தருகிறோம். ஆனா அதே வேளையில தமிழக வெற்றி கழகம் ஒரு டிமாண்ட் பண்றாங்க, புதுச்சேரியில எங்களுக்கான ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க. அதே மாதிரி வந்து கேரளா இருக்கு இல்லையா, நாங்க உங்களுக்கு என்ன சீட்டு தரணும் அதே சீட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தை கொடுங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் வந்து இன்னைக்கு பேசும்போது மாறி ட்ரையாங்கிள் ஷேப் வந்து மேக் பண்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து நான் அதிகாரத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா நான் உனக்கு அதிகாரம் தரேன், காங்கிரஸ் வச்சு நான் அதிகாரம் தரேன். அதே மாதிரி வந்து புதுச்சேரியில வந்து நீ அதிகாரத்துக்கு வந்துட்டேன்னா, ஆல்ரெடி அங்க காங்கிரஸ் வந்து ஒரு வலுவான ஒரு கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்ற பட்சத்துல புதுச்சேரியில நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா எனக்கு நீ கோ அதிகாரத்தை கொடு. ஆமா, அதே மாதிரி கேரளால நல்ல ஒரு பாலிசியா இருக்கே. இந்த மாதிரி போகும்போது வந்து விஜய் வந்து எங்க தேவைப்படுதுன்னா, புதுச்சேரிக்கும் அதே மாதிரி கேரளாவுக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜயோடைய இது வந்து கண்டிப்பான சப்போர்ட் வந்து மீண்டும் காங்கிரஸ் அமைப்பதற்கு, ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகிறாரு. அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டேட்டா அனலிட்டிக் பண்ணக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகர்கிறார். ஏனென்றால் இவங்க இருக்க சீட்டை குறைச்சிக்கிட்டே போய் கடைசியில காங்கிரஸ் கட்சியே இல்லைன்னு திமுக சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம அதை பார்கின் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றதான் விஷயமே. கண்டிப்பா. ரெண்டாவது தோழர், இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதாவது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தை, அதாவது முதலமைச்சர் பதவியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. ஆமா. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடா கட்சின்னு பார்த்தோம்னா அது வந்து திமுக, அதிமுக, இன்னைக்கு வந்து தாவேகா, இந்த மாதிரிதான் பார்க்க முடிகின்றது. அப்படிங்கிற பட்சத்துல ஒரு முதலமைச்சர் பதவிக்கு நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. அவங்க அதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டாலும் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னா அதற்கு காலங்கள் எடுக்கும். அதனால தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த காங்கிரஸ் கட்சியை இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள்கிட்ட கொண்டு போக வேண்டிய தேவைகள் இருக்குது. அதனாலதான் அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆமா, காங்கிரஸ் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. காங்கிரஸ் சப்போர்ட் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சுன்னா நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய இருக்கக்கூடிய 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 1.5 கோடி தொண்டர்களும் நேஷனல் பாலிடிக்ஸ் பேசக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதேதான் காங்கிரஸ் கட்சி வந்து இது நாள் வரைக்கும் இந்த இந்திய நாட்டினுடைய மண்ணில் இது நாள் வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்காங்க, ஏது செஞ்சிருக்காங்க, எத்தனை அணைகள் கட்டினாங்க, லொட்டு லொசுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனை உருவாக்குனாங்க, இந்தியாவை கட்டமைத்ததே காங்கிரஸ் தான். சோ இந்த மாதிரி இருக்க டேட்டாக்கள்லாம் இன்னைக்கு கன்வே பண்றதுக்கான ஒரு மேன் பவர்,
இது மனித வளம் வந்து தமிழ்நாட்டை இல்ல. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஆமா. டிஎம்கே ஏடிஎம்கே அந்த ஆப்ஷன் தராது. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய வந்து புது மனிதர்கள், புது ரத்தம். அந்த ரத்தத்துல வந்து காங்கிரஸ் உடைய அச்சீவ்மெண்ட் என்ன, எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்காங்க. இந்த இன்னைக்கு இருக்க இந்தியன் பேங்க் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த வங்கியெல்லாம் தேசியமயமாக்குனது காங்கிரஸ் ஆட்சியில தான். அதே மாதிரி ஆயில் நிறுவனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தேசியமயமாக்குனது காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டுல இருக்கிற முக்காவாசி அணைகள் ஃபுல்லாமே அவங்க கட்டினதுதான். தமிழ்நாட்டு கூடிய அணைகளா இருக்கட்டும், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே கொண்டு வந்திருந்தாலும் கூட காங்கிரஸ் ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதை போல திமுகவோ அதிமுகவோ தமிழ்நாட்டுல வந்து அணைகள் விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டா இருக்கட்டும், இவங்க செஞ்சதே திமுகவும் செய்யல அதிமுகவும் செய்யல. ஒரு கண்ணுல தலைவா ரொம்ப சிம்பிள். அதாவது மதிய உணவை கொண்டு வந்தது வந்து காமராஜன் சொல்லுவாங்க திமுக காரங்க, ஆனா காங்கிரஸ் சொல்ல மாட்டாங்க. இல்லைங்களா? இது நுட்பமான பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கணும். மதிய உணவு கொண்டு வந்தது காமராஜர், அது தெரியும். ஆனா காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. சோ அப்ப தமிழக வெற்றி கழகத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, ஒரு மேன் பவர் இருக்குது, ஒரு இளைஞர் பட்டாளங்கள் இருக்காங்க. அந்த இளைஞர் பட்டாளங்கள் எல்லாருமே ஒரு ஒயிட் பேப்பரா வந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒயிட் பேப்பர்ல நாம என்ன எழுதுறோம்னு இருக்குல்ல, நாம என்ன எழுதுறோம், அந்த ஒயிட் பேப்பர்ல வந்து நமக்கு தேவையான கருத்தியல் எழுதணும், நம்மளுடைய ஐடியாலஜியை உள்ள புகுத்தணும் அப்படின்னு தேவை இருக்குல்ல. அப்ப காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல தன்னுடைய ஐடியாலஜியை புகுத்துவதற்கு, தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கு இங்க இருக்கிற ஒரு மேன் பவர், அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய இளைஞர் பட்டாளங்கள் என்பது தேவைப்படுகின்றது. சோ அதனால அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை அணுகிறத விட தமிழக வெற்றி கழகத்துல அணுகுனா அப்படின்னா நம்மளுடைய கட்சியை வளர்க்கலான்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்க இருக்கக்கூடாது. இன்னொரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர் அப்படின்னா தந்தை பெரியாரை சொல்லுவாங்க, அதுக்கடுத்து அண்ணாவை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வேற யாரையும் சொல்ல மாட்டாங்க. இவ்வளவு அண்ணா பெரியார் அவர்கள். அதே மாதிரி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டா அண்ணாவை சொல்லுவாங்க, பெரியாரை சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்ப மறைந்த அம்மா ஜெயலலிதாவை சொல்லுவாங்க. கொள்கை இல்ல, அந்த கட்சி முதலமைச்சர். ஆனா அதே வேளையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவர் பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர், காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். இந்திரா காந்தி இந்த நாட்டிலே முதலமைச்சராக வர வேண்டும், எனக்கு இந்த அதிகாரம் தேவையில்லை, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கும் போது காமராஜருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சும் கூட, அதே மாதிரி மூப்பனாருக்கு வாய்ப்பு கிடைச்சு. ஆனா காமராஜர் என்ன சொன்னார்னா, இந்திரா காந்தி தான் இந்த நாட்டு ஆளுன்றத அடையாளப்படுத்தி ஒரு நபர் பச்சை தமிழ் பெருந்தலைவர் காமராஜர். அப்படியாப்பட்ட நபரை வந்து கொள்கை தலைவரா வைத்திருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். சாதாரண விட இல்ல, அது உண்மைதான். அப்ப வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார் அவர்களை வந்து எந்த கட்சி, எல்லா கட்சியுமே ஏத்துக்கிடுவாங்க. எல்லா கட்சியுமே என்ன பண்ணிக்கிறோம், ஏத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி வந்து நம்ம இவங்க யாரு அறிஞர் அண்ணா அவர்களையும் கூட எல்லாருமே ஏத்துக்கிடுவாங்க. யார் கட்சி திறனாலும் சரி, அந்த இடத்துல வந்து அம்பேத்கருடைய இது அதாவது பெரியாருடைய படத்தை போட்டுக்கிடுவாங்க, அண்ணா படத்தை போட்டுக்கிடுவாங்க, இந்த மாதிரி போட்டு. ஆனா காங்கிரஸுக்கு அப்புறம் காமராஜர் அவர்களை புதியதாக தொடங்கப்பட்ட கட்சிகளும் சரி, பழைய கட்சிகளும் சரி, யாரும் போட்டது கிடையாது. இதுவரையும் போட்டது கிடையாது. கொள்கை தலைவரா தமிழ்நாட்டுல யாருமே அறிவித்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் உண்மையிலேயே ஒரு பச்சை தமிழன். இந்த ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டா இருக்கட்டும், அதே மாதிரி இரிகேஷன் வாட்டர் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த வாட்டர் சிஸ்டமா இருக்கட்டும், இந்த இதுக்கு வந்து பேஸ்மெண்ட்டை உருவாக்கியது காங்கிரஸ். உண்மைதான். அந்த தலைவர் யாரு? காமராஜர் தலைவா. உண்மைதான். அதுதான். அப்ப அந்த காமராஜருடைய களப்பணிகளை வந்து இன்னைக்கு சொல்றதுக்கு வந்து மனிதவளம் இல்லையே, மனிதர் கேட்கிற இடத்துல வந்து மக்கள் யாருமே இங்க இல்லையே. இல்ல சரிங்களா? அப்ப வந்து நம்மளுடைய பேச்சை கேட்பதற்கு, காங்கிரசினுடைய செயல்பாடுகளை வந்து சொல்வதற்கு, கேட்பதற்கு இங்க ஆட்கள் தேவைப்படுகின்றது. அப்ப அந்த மேன் பவரை தன்னுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை சொல்லுவதற்கும், காமராஜருடைய செயல்பாடுகள் சொல்லுவதற்கும் அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்மா வந்து பயன்படுத்துறாங்க. பிளாட்ஃபார்மா யூஸ் 1.5 கோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. காமராஜர் யாரு, காமராஜர் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு, அவர் எந்த கட்சியை சார்ந்தவர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், அவருடைய பயணங்கள் என்ன, அவருடைய பணிகள் என்ன, எப்படியெல்லாம் வந்து ஒரு ஹானஸ்டா ஒரு நேர்மையா அவர் வந்து பயணிச்சாரு அப்படின்ற விஷயத்தை வந்து கொள்கை தலைவரா அறிவித்ததன் மூலமா காமராஜரை 1.5 கோடி உறுப்பினர் படித்திருக்கிறார்கள். உண்மைதான். ஒண்ணும் கிடையாது. குலக்கல்வியை வந்து ராஜாஜி அவர், அதாவது எல்லாம் என்ன கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்லுவாங்க. ரைட், ஓகே. ஆனா கல்வியை மூடி நபர்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. இதுதான் பாலிடிக்ஸ். அப்ப காமராஜர் அவர்களை படிக்கும் பொழுதுதான் கல்வி கண் தந்தவர் காமராஜர் அவர்கள். அப்ப கல்வியை மூடி நபர் யாருன்னா அது ராஜாஜி. குலக்கல்விக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஜய் கட்சியில இருக்க மேன் பவர்ட்ட இந்த மாதிரி செய்திகள்லாம் கொண்டு போவதற்கு அந்த பிளாட்ஃபார்ம் தேவைப்படுகிறது. சோ அந்த மாதிரி திமுகவோட தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க பெஸ்ட் தான் நினைப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய ஐடியாலஜி பூத்தம் இல்லையா, அப்படி நினைப்பாங்க. சோ அதோட நீட்சியாகத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், இவர் யாரு, விஜய் அவர்களை போய் நீ சந்தித்து இருக்க கூடும்.
இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த சந்திப்பு என்பது அது கூட்டணியாக கன்வெர்ட் ஆகுமா? கன்வெர்ட் ஆனாலுமே வந்து வெற்றி பெறுவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் நம்ம விவாதம் பண்ணணும். இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய விடயத்தை நம்ம வந்து பேசியே ஆக வேண்டும். ஆனா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் என்பது வந்து நேஷனல் பாலிடிக்ஸ். இன்னைக்கு நேஷனல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல ரூலிங் பண்ணக்கூடிய திமுக வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய இந்துத்துவ எதிர்ப்பு மாதிரி நாங்க வந்து சிறுபான்மைக்கு ஆதரவா நிக்கிற மாதிரி சில சிஸ்டமேட்டிக்கா உருவாக்குனாலும் கூட காங்கிரஸை சார்ந்துதான் இங்க சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பார்கள். உண்மைதான். இந்திய லெவல்ல நேஷனல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு திமுக ஓட்டு போடுவாங்களா, காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்களா? காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க. நிச்சயமா. புரியுதுங்களா? இது அதிமுக ஓட்டு போடுவாங்களா இல்ல காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்களா? காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க. ஒண்ணும் கிடையாது. சென்ட்ரல்ல வந்து திடீர்னு பிஜேபி வந்து சட்டத்தை கொண்டு வரான்னு வச்சுங்க. ஆமா, இஸ்லாமியர்களா வெளியேறு சட்டத்தை கொண்டு வரான்னு வச்சுங்க. அப்ப பாலிசி மேக்கிங் ரீதியாக சட்டத்தை எதிர்ப்பதற்கு யாரு தேவைப்படுறாங்க? ராகுல் காந்தி தேவைப்படுறாரு தலைவா. காங்கிரஸ் தேவைப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி செய்கின்ற மதவாத அரசியலை எதிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு காங்கிரஸ் இருப்பு என்பது கண்டிப்பா தேவை. கண்டிப்பா இருக்கு. அப்ப இஸ்லாமிய மக்கள் நீங்க சொன்ன மாதிரி அவங்க திமுகவா காங்கிரஸா என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது அவங்க வந்து திமுகவை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். திமுக வந்து பாலிசி மேக்கிங் போக முடியாது தலைவா. ஸ்டேட் லெவல்ல வேணா ஒரு தீர்மானம் போட முடியும், அவ்வளவுதான். வேற என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? பாலிசி மேக்கிங்காக போராடணும் அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸால தான் முடியும். தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய கட்சி ஒண்ணு பிஜேபி, அதுக்கடுத்து காங்கிரஸ், அப்புறம் தான் கம்யூனிஸ்ட். எல்லா ஸ்டேட்லயும் கட்சி இருக்கு, அது வேற விடயம். ஆனா நேஷனல் பாலிடிக்ஸ் காங்கிரஸ் தானே. அப்ப அந்த அடிப்படையில வந்து இந்த மாதிரி ஓட் பேங்க் வந்து விஜய்க்கு செல்வதன் மூலமா வந்து அந்த வெற்றியை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரிதான் திமுகவுடைய கூட்டணி வந்து எத்தனை செய்த வாக்குகள் வாங்கினாங்க? 45.38. சரிங்களா? ஏடிஎம்கே வந்து 39.71. ஏறக்குறைய வெறும் 5% மட்டும்தான் டிஃபரெண்ட். ஆமா, இந்த 5% திமுக எடுத்துட்டாங்க அப்படின்னா டோட்டலா வாய்ப்பு இல்ல. திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா வந்து திமுகவோ அதிமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு தேவை வந்து திமுக இருக்கிற அந்த 5% கலட்டுறது மட்டும்தான். அந்த 5% கலட்டிட்டாங்களே. 5% தலைவா, 2 கட்சியும் மொத்தமா கலட்டிட்டு ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி நல்ல சொல்ல முடியாது. என்ன உண்மையில தலைவா, தொங்கு சட்டமன்றம் வருதுன்னு வச்சுங்க. இந்த 2026 திமுக ஆட்சி அமைக்க முடியாது, உறுதியா சொல்றேன். எழுதி வச்சுக்கோங்க. திமுக ஆட்சி அமைச்சா நான் மொட்டை எடுத்துக்கிறேன். ஏன் தெரியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, ரைட். வாய்ப்பே இல்ல தலைவா. இல்ல, நடக்கிற சூழல்லாம் பார்த்தோம்னா அப்படிதான் தெரியுது. வாய்ப்பே இல்ல. எவ்வளவுதான் உண்மைன்றது தெரியல. பட் இருந்தாலும் சொன்ன மாதிரி திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற வெறும் 5% வாக்கை மட்டும் கலட்டிட்டாங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வராது. அது வந்து ரியல் ஃபேக்ட். திமுக ஆட்சிக்கு வராது, அதிமுக ஆட்சிக்கு வராது. தமிழக வெற்றிக்கெல்லாம் ஒருவேளை வரலாம், இல்லைன்னா தொங்கு சட்டமன்றமா தான் இருக்கு. அப்படியே திண்டாடு, தமிழ்நாடே திண்டாடு, எப்படி ஆட்சி அமைக்க போறோம். இந்த மாதிரி பல்வேறு வகையான குழப்பங்கள் நிறைந்த ஒரு அரசியல் களமாக சென்று கொண்டிருக்கின்றது. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது இருக்கு, ஆனா இல்ல அப்படின்ற மாதிரிதான் போய்கிறது. இது எப்படி எதிர்காலத்துல போகும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் நம்ம இறுதியாக சொல்வதா இருந்தா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. ஆனா அந்த ஃபுல் ஸ்டாப் என்பது ஃபுல் ஸ்டாப் கிடையாது. அது கமாவாக மாற்றியுள்ளார் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். சோ அரசியல் களத்துல வழக்கமா சொல்றதான், எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் கடைசி நொடி பொழுது வேண்டுமானாலும் நடக்கும். வேட்புமனு தாக்கல் செய்யற 2 நாளைக்கு முன்னாடி கூட, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த காங்கிரஸ் அங்க வெளியே போகலாம், விடுதலை சிறுத்தை வெளியே போகலாம், வேற கம்யூனிஸ்ட் வெளியே போடலாம், வேல்முருகன் வெளியே போகலாம், எல்லாரும் வெளியே போய் அப்படியே தமிழக வெற்றிக்குள்ளதோட சேரலாம். துண்ட போடலாம், நடக்கும். என்ன வேண்டாலும் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்யும் புரட்சியில் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.